Hello humans, welcome to my YouTube channel Pay Diaries. இந்த கதையில் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடந்த விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த குரூப்பில் 3 பசங்க 2 பொண்ணுங்க. இந்த 5 பேருமே ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறாங்க. இந்த 5 பேருமே ஒன்றா காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க. அவங்களுக்கு ஸ்டேம் லீவு வருது, செமிஸ்டர் லீவு. ஸோ அப்போது தான் அவங்க இந்த ஒரு லாங் ட்ரிப்பை பிளான் பண்ணுறாங்க. இவங்க 5 பேர்த்தில் ஒரு பொண்ணுக்கு மட்டும் சிக்ஸ்த் சென்ஸ் இருக்குது. சிக்ஸ்த் சென்ஸ்னால் அவங்களால இந்த மாதிரி அமானுஷ சக்தி, அதாவது அவங்களால பேய்களை பார்க்க முடியும். இவங்கெல்லாம் காடில் பேய்கிட்டு இருக்கிறப்போ அந்த சிக்ஸ்த் சென்ஸ் இருக்கிற பொண்ணு எதிர்ச்சிலாக கண்ணாடியை திரும்பி பார்க்குறப்போ அங்கே இருக்கிற ஒரு மரத்தில் ஏதோ ஒன்று வெள்ளை கலராக நின்றுக்கிட்டு இருந்திருக்கு. இந்த பொண்ணுக்கு அதெல்லாமே பழகிருச்சு. அதாவது இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து அவளுக்கு பழக போன ஒன்று. அவள் பார்த்தானா பயப்பட மாட்டா, யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டா. ஏன்னா சொன்னால் அவங்க கூட இருக்கிறவங்களாம் பயந்துருவாங்கன்னு சொல்லி அவள் இந்த மாதிரி விஷயங்களை யாருக்கிட்டையும் சொல்கிறது இல்லை. இவங்கெல்லாம் ஒரு ஹோட்டல் புக் பண்ணி அந்த ஹோட்டலுக்கு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அதாவது 2 பொண்ணும் ஒரு ரூமில், 3 பசங்களும் ஒரு ரூமில். இந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த சிக்ஸ்த் சென்ஸ் இருக்கிற பொண்ணுக்கு மனசே சரியில்லை, யானும் தெரியலை. அந்த சிக்ஸ்த் சென்ஸ் இருக்கிற பொண்ணுக்கு என்னானே தெரியல, வெளியே போகணுன்னே மனசில் தோணிக்கிட்டு இருந்துச்சு. சரி வெளியே போய் அந்த வியூவெல்லாம் பார்த்து ரசிக்கலான்னு சொல்லி இந்த சிக்ஸ்த் சென்ஸ் பொண்ணும் தன்னோட ஹோட்டல் ரூம் கதவை திறந்து போகிறா. அப்போ அவ கூட இருந்த இன்னொரு பொண்ணு தூங்கிக்கிட்டு இருந்தா. இது நடந்தது ராத்திரி நேரத்தில் 12 மணிக்கு. அந்த ஹோட்டலை பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த ஹோட்டலுக்கு தனியாக ஒரு பால்கனி கட்டி அழகாக வியூஸ் நான் பார்க்குற மாதிரி செஞ்சுருப்பாங்க. அந்த சிக்ஸ்த் சென்ஸ் பொண்ணு அந்த பால்கனிக்கு போய் அந்த அழகான விஷயங்களை ரசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போது அவள் பின்னாடி இருக்கிற ஒரு ரூமில் இருந்து சத்தம் கேட்குது. அந்த ரூம் என்ன ரூம்னு பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி ரூம். அந்த சத்தம் கேட்டோன்னே அந்த பொண்ணும் திரும்பி பார்க்குறா. ஒன்றுமே இல்லை, கதவு சாத்திருக்கு. அந்த பொண்ணுக்கு என்ன தோணுச்சுன்னா அங்கே யாரோ மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணும் போல் அந்த பொண்ணுக்கு தோணிருக்கு. சரி சொல்லி அந்த ரூம் கிட்ட போகிறா. கதவை திறக்கிறா. ஒரு வெள்ளை கலர் மூட்டையை அவள் பார்க்குறா. அந்த வெள்ளை கலர் மூட்டையில் ஒரு மனுஷன் இருந்தால் எப்படி மூவ்மெண்ட் நகருது தெரியுமோ அந்த மாதிரி அந்த மூட்டையில் தெரிஞ்சுது. அந்த பொண்ணுக்கு லைட்டாக பயம் எடுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த மூட்டையில் மனுஷன் இல்லாமல் வேறு யாராவது இருந்தால் அதனால அந்த பொண்ணு மெதுவாக அந்த மூட்டைக்கிட்ட போகிறா. கடைசி அந்த மூட்டையும் திறந்துட்டா. அந்த மூட்டையை திறந்தோடனே அதுலேருந்து பூச்சம் வருது. அந்த பொண்ணுக்கும் அந்த பூச்சோக்கும் 1 இன்ச்சு கேப்பு தான். அவ்வளோ க்ளோஸாக 2 பேரும் பார்க்குறாங்க. அந்த பொண்ணுக்கு செம்ம பயம். ஏன்னா என்ன தான் இருந்தாலும் அவள் வாழ்க்கையில் எவ்வளோ அமானுஷ சக்தி பார்த்துருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த ரொம்ப கிட்டியில் பார்க்குறப்போ நிச்சயமாக பயம் எடுக்க தான் செய்யும். அவள் விறுவிறுன்னு தன்னோட ரூமுக்கு ஓடுறா. அவளோட ரூமுக்கு அதை திறக்க ட்ரை பண்ணுறா, முடியலை. அவகிட்ட சாவியும் இல்லை அந்த ரூமுக்கு கதவை திறக்கிறதுக்கு. பின்னாடி பார்த்தா அந்த பூச்சவங்க அந்த பொண்ணுக்கிட்ட குதிச்சு வருது. அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் அங்கேயே கத்துனோடனே அவளோட ரூமில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. அவகிட்ட கேட்குறாங்க என்ன ஆச்சின்னு. அப்போது அவள் அந்த பூச்சவங்க அந்த இடத்துக்கிட்ட பார்க்குறா, எதுவுமே இல்லை. அப்போ தான் அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வருது அந்த மரத்துக்கிட்ட பார்த்த ஒரு விஷயம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்காங்க என்ன தான் ஆச்சுன்னு. அவள் எதுக்குமே பதில் சொல்லாமல் வெறுன்னு ரூமுக்குள்ளே போயிட்டு அவள் கண்ணிலிருந்து மலையாக தண்ணி ஊற்றுது. யான்னு அவளுக்கும் தெரியல. அவள் அழுணுன்னு நினைக்கல. அவள் கூட இருந்த பொண்ணு அவகிட்ட கேட்குறா,
அவள் வேறு வழியே இல்லாமல் அந்த சிஸ்டர் சென்ஸ் பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறா. உடனே அவங்க இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணி அவங்க எல்லாருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. காடியில் ஏறி காடி ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஓட்ட ஆரம்பிக்கிறப்போ அந்த சிஸ்டர் சென்ஸ் பொண்ணுக்கு பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. பின்னாடி பார்த்தா யாருமே இல்லை, சைட்டு மிரரில் பார்த்தா யாருமே இல்லை, லெஃப்ட் மிரரில் பார்க்குறா யாருமே இல்லை. அப்போது கொஞ்சம் ட்ராவலுக்கு அப்புறம் அவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்குது. ஒரு சாப்பாடு கடையாக பார்த்து நிப்பாட்டி சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க காடிக்கிட்ட போகிறப்போ அவங்க காடியில் ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. அதாவது அந்த காடியில் பூச்சோம் உட்காந்துருக்கு. அதை பார்த்த உடனே அவங்க சாப்பிட்ட கடையில் போய் உதவி கேட்கலான்னு சொல்லி போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்க கிட்டேயும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறப்போ அந்த கடையில் இருக்கிறவங்களும் உதவி செஞ்சாங்க. ஒரு வழியாக அந்த கண்டத்துலேருந்து தப்பிச்சிட்டாங்க. அவங்க தன்னோட வாழ்க்கையில் ரொம்ப மோசமான ஒரு விஷயத்த பார்த்தாங்கன்னா அது இதுதான். என்ன தான் அந்த சிஸ்டர் சென்ஸ் பொண்ணு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டாலும் அவங்க கூட இருக்கிற அந்த சிஸ்டர் சென்ஸ் பொண்ணு கூட இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயத்த பார்த்ததே இல்லை. ஏன்னா அந்த பூச்சம் அவ்வளோ கொடூரமாக இருந்துச்சு. அதோடு அவங்க வாழ்க்கையில் ட்ரிப்புன்ற ஒரு விஷயத்த பிளான் பண்ணுறதே இல்லை. யார் ட்ரிப்புக்கு கூப்பிட்டாலும் நான் வரலன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களால இன்ன வரைக்கும் அந்த ஒரு மோசமான சம்பவத்தை மறக்க முடியலை.